வெங்காய பையன். ஒரு அழகான காய்கறி தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் புது புன்னகையுடன் வாழ்ந்த வெங்காய பையன் இருந்தான். வெங்காய பையன் வட்டமாகவும் ஊதா நிறத்திலும் இருந்தான். அவன் மென்மையான தோல் மற்றும் உள்ளே பல அடுக்குகளோடு இருந்தான். ஆனால் வெங்காய பையன் தன் அடுக்குகளை விரும்பவில்லை. நான் ஒரு தக்காளியைப் போல மென்மையாகவும் பிரகாசமாகவும் இருந்திருந்தால் எப்படி இருக்கும் என்று அவன் மனதில் பேசிக்கொண்டான். ஒவ்வொரு நாளும் வெங்காய பையன் பிரகாசிக்கும் ஆப்பிள், ஒளிரும் ஆரஞ்சு, மென்மையான வாழைப்பழங்களை பார்த்து அனைவரும் நேசித்து பாராட்டுவதை கவனித்தான். அவன் தன்னை பார்த்து முகம் சுழித்தான். எனக்கு ஏன் இத்தனை அடுக்குகள் என்று அவன் யோசித்தான். ஒரு நாள் வெங்காய பையன் ஒரு அடுக்கை அகற்ற முடிவு செய்தான். இது இல்லாமல் நான் மென்மையாக இருப்பேன் என்று எண்ணினான். அவன் ஒரு அடுக்கை நீக்கினான். பின்னர் மற்றொன்றும். ஒவ்வொரு முறையும் அவன் தன்னை தளர்ந்தவனாகவும் சோர்ந்தவனாகவும் உணர்ந்தான். அவனது தோழி தக்காளி வந்தாள். வெங்காய பையா, ஏதாவது சங்கடமா? உன் முகத்தில் கவலை தெரிகிறது. நான் உன்னைப் போல இருக்க விரும்புகிறேன், அடுக்குகள் இல்லாமல் மென்மையாக என்று வெங்காய பையன் சொன்னான். தக்காளி மென்மையாக சிரித்தாள். அந்த அடுக்குகள் தான் உன்னை யார் என்பதை காட்டுகின்றன. அவற்றை நீக்காதே. வெங்காய பையன் அதை கேட்கவில்லை. அவன் தொடர்ந்து தன் அடுக்குகளை நீக்கினான். அந்த இரவு வெங்காய பையன் சோர்வாகவும் தனிமையாகவும் இருந்தான். பின்னர் ஒரு ஞானம் நிறைந்த பூண்டு அவனிடம் வந்தது. ஏன் நீ உன்னைத்தானே அகற்றி வருகிறாய் குட்டி என்று பூண்டு கேட்டது. நான் வேறுபட்டுக் கொள்ள விரும்பவில்லை என்று வெங்காய பையன் மெதுவாகச் சொன்னான். பூண்டு சிரித்தது. உன்னுடைய ஒவ்வொரு அடுக்கிலும் ஒரு சிறப்பு இருக்கிறது. உன் நன்மை, உன் வலிமை, உன் சிரிப்பு. அடுத்த நாள் காலை வெங்காய பையன் கண்ணாடியில் பார்த்தான். அவன் அடுக்குகள்தான் அவனது அடையாளம் என்று உணர்ந்தான். அந்த நாள் முதல் வெங்காய பையன் தனது அடுக்குகளை பெருமையாக எண்ணினான். அன்று முதல் அனைவரும் வெங்காய பையனை விரும்பினார்கள். அவன் அவர்களைப் போல இருந்ததால் அல்ல, அவன் அவனாக இருந்ததால். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.